ஸோ விசிகேலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கூட்டம் வந்து இந்த இப்போ ஸ்கூல்கிட்ட பேரம் பேசினாங்களோ அதே மாதிரி இந்த பள்ளியில் பேரம் பேசுகிறாங்க. இப்போ இந்த பேரம் பேசினவுடனே இந்த பள்ளியுடைய சேர்பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளி நிர்வகிக்கக்கூடிய அந்த சேர்பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காரியம் பண்ணுறார். காரியம் பண்ணவுடனே அந்த விசிகா பிரமுகரை துணியக்கானு ஓட விட்டுருக்காங்க. பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. போலீஸ் சமாதானப்படுத்த முடியல. எப்படி கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு நடந்துச்சோ அதே மாதிரி ஸ்கூல் தரப்புக்கிட்ட நாங்கள் பேச சொல்லியிருக்கோம். 30 லட்சம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இந்த கம்ப்ளைண்ட்டையும் நாங்கள் வாபஸ் தாங்க சொல்கிறேன் பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட, கேஸும் இல்லாமல் பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த விசிகே பிரமுகர் வந்து சொல்லியிருக்காராம் ஸ்கூல் தரப்பு. இப்படி இதுமாரி பண்ணாங்கன்னால் யூ டேக் லீகல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தி விசிகே பிரமுகர் அண்ட் பேரண்ட்ஸ் சொல்லி. இந்த மேலெடுத்த உத்தரவு கள்ளக்குறிச்சி மாணவி சம்பவத்தில் ஏன் வரல அப்படின்ற பார்க்குறப்போ அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஒரு மாணவி ஒரு பள்ளியில் படிக்கிற 12th படிக்கிற ஒரு மாணவி அந்த பள்ளியில் இருந்து வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. இது இறந்து போனதுக்கப்புறம் எப்படி கள்ளக்குறிச்சி மாணவி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம், பணத்தை வச்சு பணம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா விசிகா பிரமுகர்கள். ஸோ விசிகேலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கூட்டம் வந்து இந்த இப்போ ஸ்கூல்கிட்ட பேரம் பேசினாங்களோ அதே மாதிரி இந்த பள்ளியில் பேரம் பேசுகிறாங்க. இப்போ இந்த பேரம் பேசினவுடனே இந்த பள்ளியுடைய சேர்பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளி நிர்வகிக்கக்கூடிய அந்த சேர்பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காரியம் பண்ணுறார். காரியம் பண்ணவுடனே அந்த விசிகா பிரமுகரை துணியக்கானு ஓட விட்டுருக்காங்க. என்ன காரியம் பண்ணார்? இந்த காரியத்தை இந்த உண்மை இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாணவி சம்பவத்தில் ஏன் இந்த பள்ளியால் பண்ண முடியல? ஆனால் அந்த விஷயத்தை இந்த கள்ளக்குறிச்சியில் மாணவியுடைய இந்த சம்பவத்தில் ரவிக்குமார் அவர்கள் வந்து அந்த காரியத்தை பண்ணதாக எப்படி நக்கீரன் பிரகாஷ்லாம் வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிற மக்களே. இந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் பல பேருக்கு தெரியும் இவங்க வச்சு கொடுக்கக்கூடிய அந்த பில்டப், முக்கியமாக வந்து இந்த செல்விக்கு கூட குஜா தூக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய இந்த பில்டப்ஸ் எல்லாமே எவ்வளோ தப்பான ஒரு பில்டப்பாக இருக்குது அப்படிங்கிறதும், அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இந்த வழக்கு எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த விஷயத்தை வந்து டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். ஸோ 2 சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று விழுப்புரத்தில் நடந்த ஒரு சம்பவம், அடுத்து கள்ளக்குறிச்சி மாணவி சம்பவம். ஸோ விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மக்களே. நம்ம போட்டிருக்கோம், அவங்க அவங்க அதை கேட்டும் இருப்பீங்க, பார்த்தும் இருப்பீங்க. பட் ஸ்டில் நான் ஒரு சின்ன கிளிம்ஸாக சொல்லிக்க விரும்புகிறேன். விழுப்புரம் மாவட்டம் 1 கோடி கிராமம்னு ஒரு இடம். அந்த கிராமத்தில் நேதாஜி அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய பொண்ணை வந்து ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்கார். அந்த ஸ்கூல் பேர் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே 12th படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவி, அந்த மாணவி பெயர் வேண்டாம் மைனர்ன்றனால, அந்த மாணவி சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்மியாக மார்க் எடுக்கிறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படிங்கிற பல காரணங்களால் அந்த மாணவியோட பெற்றோர்கிட்ட வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி மாணவி பெற்றோர் தெரிஞ்சுக்கிறாங்க, மாணவியை படிக்க சொல்கிறாங்க. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் அந்த மாணவி நல்ல எல்லாத்துலேயும் வந்து ஐ திங்க் இட் வாஸ் பாஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி ஒரு நல்ல மார்க் எடுக்கலை அப்படின்னால் ஆனுவல் எக்ஸாமுக்கு அந்த பொண்ணு அனுப்புறது கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கரெக்டாக 13th டிசம்பர் தமிழ் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் அந்த மாணவி காப்பி அடிக்கிறாங்க, பிட் அடிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ பிட் அடிக்கிற விஷயத்தை இன்விஜிலேட்டர் பார்த்து பிரின்ஸிபல் ரூம் கொண்டு போய் விட்டுறாங்க. இமீடியட்டாக அந்த பொண்ணை வந்து அவங்க பொண்ணோட அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க, பிட் அடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ரிப்பீட்டாக சொல்லிட்டுருக்கோம், சரியாக படிக்கிறது இல்லை, வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் ட்ரைனிங், நல்ல மார்க் எடுக்கிறது இல்லை, இப்படியே போச்சுன்னா அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து ஒரு டெட் பாயிண்ட்டாக வச்சுருந்தோம். இந்த இடத்துல உங்களுடைய பொண்ணு வந்து பிட் அடித்து மாட்டிக்கிட்டாங்க. இப்படி இருக்கும் சமயத்தில் இதுக்கு மேலே வந்து ஆனுவல் எக்ஸாம் அனுப்புறதுன்றது கஷ்டம்தான், வந்து உங்கள் பொண்ணு கூட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்கிறாங்க, வந்து பொண்ணு கூட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் 14th டிசம்பர் வந்து காலைல கால் பண்ணிருக்காங்க ஸ்கூல்லேருந்து, நாங்கள் டிசிக்கு ரெடி பண்ணிட்டோம், டிசி வந்து வாங்கிக்கோங்க, டிசி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க சொல்லியிருக்காங்க. இதனால் இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தரப்புலேருந்து
எவ்வளோ சீக்கிரம் டிசி கொடுத்து நம்ம வந்து இங்கே வெளியே அனுப்புகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வேறு ஏதாவது ஸ்கூலில் போய் சப்போஸ் இந்த பொண்ணு சேர்ந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 12th அவங்க எழுதிட்டோம். பட் படிக்காத ஒரு ஒரு மாணவி வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து வச்சுக்க வேண்டாம், படிக்காமல் இருந்தாலும் ஒரு பக்கம் காப்பி அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக அந்த மாணவி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ 14th அவங்க அப்பா கால் பண்ணிருக்காங்க ஸ்கூல்லேருந்து, வந்துருங்க டிசி வாங்கிட்டு போங்க சொல்லியிருந்துருக்குறாங்க. அப்போது அந்த அப்பா டிசி வாங்க போயிருந்திருக்காரு. அவங்க அம்மா இங்கே வெளியே போனதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த மாணவி தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. இதில் தூக்கு போட்டு இறந்த உடனே வந்து அந்த மாணவியுடைய அப்பா அம்மா இன்னும் சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய விசிகே பிரமுகர்னு தெரிய வந்திருக்கு. எல்லோரும் வந்து போராட்டத்தை குதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பொண்ணுடைய இறப்புக்கு தற்கொலைக்கு முழு காரணம் ஸ்கூல் தான். ஸோ ஸ்கூலை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய பாடியை வந்து போலீஸ் கேப்சர் பண்ணி கொண்டு போய் இன்கொஸ்ட் பண்ண தெரிஞ்சு போச்சுனால் அது தூக்க முடியாதக்காக தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்கொஸ்ட் பண்ணுறாங்க, எந்த ஒரு லெட்டரும் இருக்கிறதா தெரியல. அதற்கு பிறகு இவங்களுடைய போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு அப்படின்னு செக்ஷன்ஸ் போட்டு முதல்வர், பிரின்சிபல், 5 பெண்ணாசிரியர்கள், 2 ஆணாசிரியர்கள், மொத்தம் 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் மக்களே. என்னென்னா, இந்த பள்ளியிலேருந்து டிசி கொடுத்து அனுப்புனதுனால இந்த பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை, இவங்களோட அப்பா அம்மா கொடுத்த டார்ச்சரும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்புன்ற நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு இப்போ போக வேண்டாம், ஏன்னா தனியாக வீடியோ பேசியிருக்கோம். ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணிருக்கிறாங்க இந்த விசிகே பிரமுகர் மற்றும் இவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஊருக்கான போராட்டம் பண்ணியிருக்காங்க. இங்கே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மேலே இந்த 8 பேர் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு இதை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகின்றன. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், 8 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ போராட்டம் பண்ணுற சமயத்தில் வந்து இது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. போலீஸ் சமாதானப்படுத்த முடியல. எப்படி கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு நடந்துச்சோ அதே மாதிரி ஸ்கூல் தரப்புக்கிட்ட நாங்கள் பேச சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் தரப்புக்கிட்ட பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணிருக்கிறாங்க இந்த விசிகே பிரமுகரையும் இந்த பேரண்ட்ஸையும். அப்போது இந்த விசிகே பிரமுகர் சொல்லியிருக்காங்கன்னா, 30 லட்ச ரூபா காசு கொடுத்துருங்க, எங்கள் பொண்ணு திருப்பி வராது, காசு வந்தால் நல்லாயிருக்கும், 30 லட்சம் கொடுத்துருங்க, கொடுத்துட்டா இந்த கம்ப்ளைண்ட்டையும் நாங்கள் வாபஸ் வாங்க சொல்கிறேன் பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட, கேஸும் இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த விசிகே பிரமுகர் வந்து சொல்லியிருக்காராம் ஸ்கூல் தரப்புக்கிட்ட. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எப்போ நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டுக்கு வேலை பார்க்குறோம், இந்த மிஷன் வந்து ராமகிருஷ்ணா மிஷன்றது பெரிய ஒரு குரூப், அவங்க எந்த முடிவும் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களுடைய கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இமீடியட்டாக அவங்களுடைய சைட்லேருந்து லீகல் டீமை வச்சுட்டு டிஜிபிக்கு கேட்டிருக்காங்க, யார் மேலே தப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தப்பு வந்து ஸ்கூல் மேலே இல்லை, அந்த பொண்ணு காப்பி அடிச்சிருக்காங்க அண்ட் அந்த பொண்ணு சரியாக படிக்காமல் இருந்திருக்காங்க. அப்பா மட்டும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, இந்த ஹாஃபலி எக்ஸாமினேஷன்ஸில் எல்லாத்துலேயும் இந்த பொண்ணு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிச்சுனாலே ஆனுவல் எக்ஸாம் விட சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ பாஸ் பண்ணலன்னா விடமாட்டாங்களே அப்படிங்கிற பயத்தில் அந்த பொண்ணு வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. இதை பிடிச்சி ஒப்படைச்சிட்டாங்க, டிசி கொடுத்துருக்காங்க. டிசியில் கூட பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து குட்டு தான் போட்டு கொடுத்துருக்காங்களாம். அந்தளவுக்கு இந்த விசாரணை போயிருந்துருக்கு. ஸோ ஸ்கூல் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இமீடியட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசியிருக்காங்க மக்கள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பேசியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பேசினதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்னால் ஸ்கூல் மேலே தப்பு இல்லை, விசாரித்து பார்த்துட்டோம், இதற்கு மேல் எஃப்ஐஆரும் போட்டாச்சு, தப்பே இல்லாமல் 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதற்கு மேலேயும் அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னால் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இவங்ககிட்ட காசு டிமாண்ட் பண்ணிட்டுருக்காங்க. 30 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் நான் வந்து கேஸை வாபஸ் வாங்குவேன், நான் வந்து போராட்டம் பண்ண மாட்டேன், பாடி வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்படி இதுமாரி பண்ணாங்கன்னால் யூ டேக் லீகல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தி விசிகே பிரமுகர் அண்ட் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்தோடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள உங்கள் டிஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு.
எஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரா இனிமேற்கு அந்த விசிகே பிரமுகரை பார்த்து, ஒழுங்காக ஓடிடலனா எஃப்ஐஆர் போட்டுரு, ரிமாண்ட் பண்ணி விட்ருவோம் எல்லாரையும், மேலெடுத்து உத்தரவு. அதாவது இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்தோம். போராட்டம் பண்ணிங்க, அமைதியாக இருந்தோம். சரி, குழந்தை இறந்துருக்கீங்கன்னு அமைதியாக இருந்தோம். எஃப்ஐஆர் போட சொன்னீங்க. உங்கள் வீட்டில் இறந்து போன குழந்தைக்கு இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அந்த சூசைட் நோட் எதுவுமே கிடையாது. அங்கே எதை வச்சு இந்த கேஸை வந்து ப்ரூவ் பண்ண முடியல நமக்கு தெரியாது. ஏன்னால் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்குது, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் ஸ்கூல்னு எழுதவே இல்லை, ஸ்கூலில் உள்ளவங்க எழுதவே இல்லை. அப்படியே அந்த பொண்ணு காப்பி அடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சாலும் இது வந்து ஒரு ஹைகோர்ட்டோட தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸை பசங்க கண்டி தான் செய்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கிறது டீச்சர்ஸோடைய கடமை. அது கூட பண்ணக்கூடாதுன்னா பேரண்ட்ஸ் டோன்ட் சென்ட் யோர் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணீங்க, அதுக்கும் நாங்கள் ஒத்து வந்தோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இதற்குமே அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க. அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னால் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணால் எங்களை ஜட்ஜு கேள்வி கேட்பார். எல்லாத்துக்கும் மேலே இப்போ காசு கேட்குறீங்க. இதுக்கு மேலே இங்கே போராட்டம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக விசிகே பிரமுகரப்பா சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர், உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், ரிமாண்ட் பண்ணுறோம், பேரண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணதுக்கு உள்ளே வச்சுருவோம். இது மேலெடுத்து உத்தரவு. ஒழுங்காக பாடியை வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை ரிமாண்ட் ஆக கேட்டிருக்காங்க. ரிமாண்டுன்னு சொன்ன வார்த்தையை கேள்விப்பட்டதுமே தான் அந்த விசிகே பிரமுகராக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பேசாமல் இழுத்து மூடிக்கிட்டு கிளம்பியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, இதை கேட்குறப்ப நமக்கு இரிட்டேஷன் தான் வருது. இவங்க வீட்டில் தற்கொலை பண்ணிட்டு இறந்ததுக்கு ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போராடி கடைசியாக பார்த்தா எங்கே வந்து நிற்கிறாங்க, காசுக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போது 2 விஷயத்தில் யோசிச்சு பார்க்கலாம். 30 லட்ச ரூபாய் காசு கொடுத்துட்டா நான் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறேன், அதுமாதிரி அந்த காசு அவங்க கொடுத்தா அவங்க பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விசிகேல உள்ள நபர் வந்து கேட்குறாருன்னா, பணத்தை வச்சு பணம் பார்க்குற இந்த மாதிரி கும்பல்லாம் எவ்வளவு கேவலமான ஆட்கள் அப்படிங்கிறதையும் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது அப்படியே டிட்டோ காப்பி அடித்து இங்கே பேஸ் பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சி மாணவி சம்பவத்தில் இதே நடந்துச்சு, டிட்டோ. என்னென்னால் அங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது 2 days முடிஞ்சிச்சு. அங்கே அந்த செல்வி உடலை 13th வந்து ஆரம்பித்து 14th மதியம் மேலே போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து 15th போஸ்ட்மார்ட்டம் வந்து ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணப்பட்டு 16th ரிப்போர்ட் வெளியாகுது. 17th கலவரம் பண்ணுறான். ஏன்னால் காசு கிடைக்க மாட்டேங்குது, பணம் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன நமக்கு இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த ஒரு இடத்துல கள்ளக்குறிச்சி விஷயத்தில் எப்படி விழுப்புரத்தில் வந்து அந்த விசிகே பிரமுகரை கூப்பிட்டு போலீஸ் வந்து மேலெடுத்து உத்தரவுங்க, இதுக்கு மேலே நீங்கள் போராட்டம் பண்ணுறேன், நான் வந்து சாலை மறியல் பண்ணிகிட்ருக்கேன், நான் பாடியை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்தூக்கி போடுறதுக்கு உத்தரவு வந்துருச்சுன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாணவி சம்பவத்தில் ஒரு உத்தரவு வராமல் போனதுக்கு என்ன காரணம்ன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்த இடத்துல வந்து இந்த புலனாய்வு பூனை பிரகாஷ் ஒருத்தர் இருப்பான், அவன் பேசிகிட்டு இருப்பான். என்ன பேசுவான்னா, இந்த மாதிரி அமித்ஷாவை போய் மீட் பண்ணாங்க, அதுவும் ரவிக்குமார் அவர்கள் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் அமித்ஷாவை மீட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நாங்களும் யோசித்தோம், அமித்ஷான்றது ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒரு யூனியன் ஹோம் மினிஸ்டரை போய் நேரில் மீட் பண்ணியுமா 13, 14, 15, 16, 17th வரைக்கும் இந்த செல்வி பண்ண போராட்டத்துக்கும் இந்த விசிகே வந்து திரட்டின மாபையும் பார்த்துட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படின்னு நம்ம யோசித்தோம் மக்களே. அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது அத்தனையும் டுபாகூர் போய். ஸோ பிரகாஷ் சொன்ன அத்தனையும் போய், எப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு ரேப்பன் மாடுன்னு பேசிகிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் வந்து கொலான்னு பேசிகிட்டு இருந்தான், அப்புறமா ஒரு நிறைய ஃபேக் வீடியோஸ் ரெடி பண்ணி வந்து பேச வச்சுட்டு இருந்தானோ, அதே மாதிரி அமித்ஷாவை மீட் பண்ணாங்கன்னு சொன்ன விஷயமும் பொய்ன்னு தெரிய வந்துச்சு. ஏனென்றால் 13th வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்க விசாரணைக்கு போகிறாங்க. 14, 15, 16, 17 கலவரம் நடந்துக்கிட்டு இருந்த அன்னைக்கு கூட தே ஆர் இன்சைட் தி ஜெனசலம் காவல் நிலையம். சப்போஸ் ரவிக்குமார் அவர்கள் போய்ட்டு அமித்ஷாவை பார்த்துருந்தாருனால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே விழுப்புரத்தில் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். ஏன்னால் ஆரம்பத்திலேயே டிஜிபி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்கூல் மேலே தப்பு இல்லை, மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறார். இது எப்படி சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு க்ரூஷியல் பீரியட்னு சொல்லுவாங்க மக்களே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணோ பையனோ கிட்னாப் பண்ணப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
கிட்னாப் பண்ணப்பட்டாங்கன்னா கிட்னாப் பண்ணப்பட்டுட்டாங்கன்றத இன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்து அடுத்த ஒரு 5 ஹவர்ஸ்க்கு வந்து தே வில் சே இட் ஆஸ் க்ரூஷியல் டைம் சொல்லுவாங்க, அந்த கிரிட்டிக்கல் டைம் சொல்லுவாங்க. அந்த கிரிட்டிக்கல் டைம்லக்குள்ளே அவங்க தேடி கண்டுபிடிச்சாதான் அவங்க கண்டுபிடிக்க முடியலன்னா வந்து தே மேபி சோல்ட் டு சம் அதர் கண்ட்ரின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு தற்கொலையாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த கிரிட்டிக்கல் டைம், அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே இன்கொஸ்ட் முடிப்பாங்க, ப்ரிலிமினரி என்கொயரி முடிப்பாங்க. இது ரெண்டையும் முடிச்சிட்டாங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்டான உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கிடச்சிடும். இப்போ கள்ளக்குறிச்சி மாநில வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்கொஸ்ட் பண்ணாங்க, தற்கொலைன்னு தெரிஞ்சிச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டாங்க போலீஸு, அதில் வந்து எந்த விதமான ஃபோல் பிளேலாம் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது உங்களுக்கு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறாங்க, அதில் லெட்டர் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி ஒரு நோட்டை வந்து எழுதிட்டு வந்து வேறு ஒருத்தவங்களுடைய பேக்கில் அந்த நோட்டை வைக்கிறா அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜ் தான் பார்க்குறாங்க. எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஸோ பேசிக் என்கொயரி முடிஞ்சவங்க தெரிஞ்சு போச்சு, சூசைட் தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த விஷயத்தை உடனே டிஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டிஜிபி அதே தான் சொல்கிறார், இல்லைங்க இது வந்து தெளிவாக இருக்குது, இது தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குன்னு டிஜிபி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். ஸோ இந்த விஷயம் டிஜிபிக்கு அப்பயே தெரியுது. ஒரு வேளை ரவிக்குமார் அவர்கள் போயிட்டு இந்த புலனாய்வு பூனை சொன்ன மாதிரி அமித்ஷா அவர் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஆர்டர் கொடுத்துருப்பார், வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு கேட்பார். என்ன நடந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது, எல்லாமும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த விசிகே கட்சிக்காரங்க இன்னும் பெரிய மாபெல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க, ஒருவன்ட்டி அரெஸ்டம், இதுதான் நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் காப்பாற்ற லட்சணமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. உடனே நம்ம சிஎம் என்ன பண்ணுவார்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை வரும் பாருங்கள், மேலிடத்து உத்தரவுன்னு வரும். இந்த மேலிடத்து உத்தரவு கள்ளக்குறிச்சி மாணவி சம்பவத்தில் ஏன் வரல அப்படின்ற பார்க்குறப்போ, இந்த இவங்கெல்லாம் சொல்லி பில்டப் கொடுக்குற அளவுக்கு சக்தி ஸ்கூலுடைய அந்த சேர்மேனுக்கோ இல்லை அவங்க மேனேஜ்மெண்ட் உள்ளவங்களோ யாரும் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணவே இல்லைன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா செல்விலாம் அரெஸ்ட் ஆகிட்டு அவங்க டபுள் குண்டாஸே போட்டிருப்பாங்க, ஜெயிலில் இருந்திருப்பான், கூடவே திராவிடமணி உள்ளே போயிருப்பான். இவங்கெல்லாம் ஸ்பேரே பண்ணியிருக்க மாட்டாங்க. தீஸ் பீப்புள் ஆர் கல்பிரிட்ஸ். இவங்கெல்லாம் ஸ்பேர் பண்ணி கூட மாட்டாங்க காவல்துறை. இன்னமும் கொலவெறியில் இருப்பாங்க இவங்க மாதிரிலாம். தே ஓன்ட் ஸ்பேர். ஸோ இது நடக்காமல் போனதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த விதமான கதை நடக்கலாங்க. சப்போஸ் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருந்தாங்கனால் இந்த சக்தி பள்ளிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரிலாம் ஆர்எஸ்எஸ் பயங்கர சப்போர்ட்டு, பிஜேபி சப்போர்ட்டாக இருந்திருந்ததுன்னா இவங்க பொட்டியராகிருப்பாங்க, பிச்சிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா. ஏன்னால் ஒரு 17 நடந்த கலவரம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஜோக் மக்களே. கலவரத்திற்கு அப்புறம் தான் இந்த மாணவி வழக்கை ஃப்ளாரப் பண்ணி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கலவரத்தில் இன்வால்வ் ஆன விசிகே, உங்களுக்கு தந்தைப்படை திராவிட கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு விடுதலைப்படை, மக்கள் அதிகாரம், நக்சல் குரூப்பு, இது எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக உள்ள இறக்கப்பட்ட ஆள் தான் நக்கீரன் டீம். ஸோ நக்கீரன் பிரகாஷ்லாம் இந்த கலவரத்தை இத்தனை பேர் சேர்ந்து எரிச்சிட்டாங்க ஸ்கூலை, இப்போ இத்தனை பேரை காப்பாற்றி ஆகணும். இப்படி ஏன்னா நீங்கள் பார்த்தா தெரியும் 17th அன்னைக்கு லைவ் போயிட்டுருக்கு டிவியில். 17th அன்னைக்கு எல்லா மக்களும், நான் சொல்கிறது பொதுமக்கள், எல்லா பொதுமக்களும் கலவரத்தை பற்றி மட்டும் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஐயோ எல்லாம் கலவரம் சேர்ந்து பண்ணிட்டாங்க, இந்த இந்த கலவரத்தை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த டீமும் மாட்டிக்குமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இதில் வந்து உள்ளே இறக்கப்பட்டு, ஏன்னா நக்கீரனுக்கெலாம் வந்து கைவந்த கலை, ஏன்னா அவன் பக்கா மஞ்சள் பத்திரிக்கை, அவன் கைவந்த கலை. உங்களுக்கு வந்து எந்த விஷயமா எடுத்தாலும் அதில் வந்து செக்ஸை திணிக்கிறதுல எக்ஸ்பர்ட் இருந்தாலும். ஸோ இனி எதுன்னு எடுத்துக்கோங்க மக்களே, ஈஷா யோகத்தில் வந்து ஈஷா யோகா மையத்தில் வந்து சுபஸ்ரீ அப்படிங்கிறவங்க தியானத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க குடும்ப பிரச்சனையால் வந்து வெளியே வந்து போய் கிணத்துல விடுறாங்க. போட்டாம் பாருங்க ஒரு பிட்டு 10 பேர் துரத்துனாங்களாம், அந்த பொண்ணு ஓடுதான், அதாவது திடீர்னு விழுதான் சாயுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டான் பிட்டை ஓட்டி. அதாவது இந்த பொண்ணு போய் வந்து விடுறாங்க அப்படின்னு போட்டு விடலைங்க, தள்ளி விட்டாங்கன்னு போய் போட்டான் அவன். இந்த மாதிரி கதை கட்டுறதுல வந்து அவன் எக்ஸ்பர்ட். ஏன்னா அங்கே பணம் பார்ப்பான். ஸோ யாராவது கூப்பிட்டு வச்சு ஈஷாவில் கூப்பிட்டு வச்சு என்னப்பா நக்கீரன் கோபால் என் பாரு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு, என்ன வேணும் உனக்கு, அந்த பொட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும், பொட்டி தானே வேணும் கொடுத்து கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து அப்படியே பல்ட்டிச்சு பேசியிருப்பான். ஸோ ஈஷாவில் வந்து பொட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சவனே அவள் கதையாக கட்டுறதுல எக்ஸ்பர்ட் அவன் நக்கீரன் கோபால்.
ஸோ அதனால தான் கலவரத்துக்கு பின்பு இந்த கம்யூனிஸ்ட்டு, கலவரத்தில் ஈடுபட்ட, கலவரத்தில் உள்ளே இறங்கி வேலை பார்த்த விசிகே, கம்யூனிஸ்ட்டு, மக்கள் அதிகாரம், அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு விடுதலை படை, அதுக்கப்புறம் வந்து இவங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தந்தைப்படை திராவிட கழகம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே இறங்கி எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க, ஸ்கூலில் எரிச்சிட்டானுங்க. இவங்களை காப்பாற்றணும். இவங்களை காப்பாற்றணுன்னா வெளியே மக்கள் ஃபுல்லாகவுமே இதை பற்றி, அந்த பொண்ணுடைய இறப்பை பற்றி மட்டும் ஒரு ஹைப்டு வெர்ஷனாக பேசணும். இந்த ஹைப்டு வெர்ஷனாக பேசினா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் தரப்பில் உள்ளவங்க ஐயோடா மக்கள் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அடங்குவாங்க. ஸோ போலீஸ் அடங்குனா என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிஎம் அடக்கணும். ஸோ அப்போ என்ன, இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது சார். மக்கள் அதை பற்றி கலவரத்தை பேச மாட்டேங்கிறாங்க, கலவரத்தை பற்றி மறந்துட்டாங்க, எல்லா பொண்ணு மேட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சிஎம்கிட்ட ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே திருமாவளவனை காப்பாற்றணும். ஏன்னா மெயின் கல்பிரிட்டே திருமாவளவன் தான். இதெல்லாம் செய்கிறதுக்காகத்தான் ஒரு கம்பைன்டு எஃபெக்ட் மாதிரி ஒரு கம்பைன்டு கதையை கட்டி விடுறதுல நக்கீரன் எக்ஸ்பர்ட். அதனால தான் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, கலவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டான், கலவரத்துக்கு அப்புறம் பேசியிருக்கான். சப்போஸ் ரவிக்குமார் அவர்கள் இவனெல்லாம் சொல்கிற மாதிரி அமித்ஷா நேரில் போய் பார்த்து பேசியிருந்தாருனால் இந்த கதையே வேறு. இப்போது கெட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சிபிஐ கேட்பாங்க. ஸோ சிபிஐ வந்து நான் விசாரித்த வரையில் இந்த மாணவி தற்கொலை பண்ணதுக்கு யார் காரணம்? ஏன்னால் காவல்துறைக்கு தெரியும், சிஎம்க்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இந்த சித்தி செல்வி தான் மாணவி தற்கொலைக்கு முக்கியமான காரணம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட செல்வி ஷுட் நாட் பி ஸ்பேர்ட். ஏன்னால் 2 விஷயம் பார்க்கணும் மக்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா, இந்த மாணவி கொலை பண்ணப்பட்டா, மாணவி வந்து ரேப் பண்ணப்பட்டா அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து பேசி வச்சுருக்கா. இப்போ ஒரு பக்கம் இது எல்லாமே யார் கெட்ட போய் உருவாக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ஸ்கூல் கெட்ட போய் உருவாக்கிட்டு இருக்கா. இது வந்து ஸ்கூலில் உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது, இல்லை இது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்காது. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே செல்வியை பார்த்தா ஒரு கோவம் தான் வரும். ஏன்னா ஏன் தேவையெல்லாம் போய் சொல்லிட்டுருக்கு இந்த அம்மா, இப்படியா ஒரு பணத்துக்காக இப்படி ஒரு அம்மா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பேட் எக்ஸாம்பிளாக அந்த அம்மா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம், செல்வியை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் மேலே உள்ள உண்மைத்தன்மை வெளியே தெரியணும் அப்படின்னால் எப்படி ஸ்டாலின்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து தோழமை கட்சியை காப்பாற்றணும், அது ஒன்று தான் அவருக்கு வந்து ஒரே ஒரு மோட்டிவ். இன்னும் சொல்ல போனால் மக்களே, இந்த 14, 15 நம்ம ஃபஸ்ட்டே வெளியிட்டிருப்போம். 14, 15, 16 இந்த 3 நாள்லையும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 10 முறை, நாட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், 10 முறைக்கு மேலே அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சார் இந்த இடத்துல வந்து ஒரு மாப் மொபிலைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ மாப் மொபிலைஸ் ஆச்சுன்னா நாளைக்கு கலவரம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு 10 முறைக்கு மேலே தே ஹவ் கிவன் அ டீடைல்ட் ரிப்போர்ட் டு தி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஹெட். அவர் வந்து ஹெச்ஓபிஎஃப் கொடுத்துட்டார். ஸோ ஹெச்ஓபிஎஃப் யார் அப்போ அப்படின்னு பார்த்தா சேந்திரபாபு அவர்கள் தான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, பார்த்துக்கலாம் ஒன்றாவாது. இந்த அலட்சிய போக்கும் இன்னொரு முக்கியமான காரணம், இந்த கலவரம் ஏற்பட கலவரத்தை நடத்தி முடிக்க அவங்க உதவியாக இருந்திருக்கு விசிகே டீமுக்கு. பார்த்துக்கலாம் ஒன்றாவாது. இந்த ஒரு அலட்சிய போக்கு சேந்திரபாபு வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் டேவா வரைக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷனை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு தெரியல, அந்த ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஸ்டஃப் அவுட்டே கிடையாதுன்றதை உண்மையாக ஒத்துக்கணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இது எல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி பள்ளிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்போ அந்த சமயத்தில் நான் சொல்கிற மக்களே, ஸ்ட்ராங்கான பேக் சப்போர்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் அப்போ இல்லை. இப்போது கோர்ட் ரீதியாக சக்தி பள்ளிக்கு சம சப்போர்ட் இருக்குது. ஏன்னா கோர்ட் இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி எல்லாத்துக்குமே. ஸோ இந்த கலவரம் நடந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா கோர்ட் அண்டர்ஸ்டுட் த ரீசன் பிஹைண்ட் ஆல் திஸ் ரைட்ஸ் அண்ட் யார் காரணம்னு தெரியும், இந்த மாணவி எப்படி இறந்தாங்கன்னு தெரியும். ஸோ இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வியோ செல்வி தரப்போ இவங்க எங்கே போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலேயே போனால் கூட ஒன்றுமே நடக்க முடியாது, நடக்காது. நத்திங் வில் ஹேப்பன் இன் ஃபேவர் ஆஃப் தட். ஆனால் இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும், இதில் வந்து ஒரு 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 தரப்பில் எனக்கு ரொம்ப ஆதங்கமான விஷயம் என்னென்னு பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் மாதிரி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாராவது காண்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து அவங்க பேசியிருந்தாங்கனால் கலவரம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னால் இதுதான் இப்போ பிளான் பண்ணிருக்கானுங்க. விழுப்புரத்துலையும் பார்த்தீங்கன்னா காசு கொடு காசு கொடுன்னு அதே மாதிரி தான் காசு கேட்டிருக்கானுங்க கள்ளக்குறிச்சிலையும்.
சப்போஸ் அந்த இடத்துல வந்து அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால், இவங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு சட்டத்தை மதிக்கணும், ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லிட்டு இவங்க சின்னசிரம் காவலத்தில் உட்காந்து இல்லாமல் இவங்க செட் ஃப்ரீ பண்ணப்பட்டிருந்தால், மொபிலைஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்க காதுக்கும் வந்திருந்தால், இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு மினிஸ்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தால், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐபி ரிப்போர்ட் மூலிமா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இமீடியட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போராட்டங்கள் அத்தனை பேர் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி 15th or 16th செல்வி, திராவிடமணி இல்லை இங்கே போராட்டம் பண்ண மொத்த பேருக்கு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. சொல்ல முடியாது, செல்வி ஓவராக பேசியிருந்தானா குணசூல போட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆயிருக்கலாம்னால், ஒரு மிகப்பெரிய பள்ளி எரிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இதனால் ஏகப்பட்ட குழந்தைகள் மன உளைச்சல் ஆளாயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த ஒரு சம்பவம் நமக்கு வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன. சேம் சினாரியோ, சேம் மாடல்ஸ் ஆப்பரண்டி, சேம் விசிகே குரூப்பு, சேம் பணம், சேம் டிமாண்டு. என்னென்னா 2 இடத்துலையுமே தரமாட்டேன் ஸ்கூல் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இங்கே இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. இன்னும் இந்த விஷயம் முடியலை, கள்ளக்குறிச்சி மேட்ரு அப்படிங்கிறது முடியலை. எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, செல்வி வந்து ரொம்ப வந்து செல்விக்கு சப்போர்ட் இந்த இடத்துல கட்சிக்காரங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுனால், இந்த மாணவியுடைய வழக்குக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல செல்விக்கு. ஏன்னா எவ்ரிபடி நோஸ் தர் சினாரியோ. என்னென்னா, இந்த கலவரத்தை பற்றி வெளியே வந்துருச்சுன்னா எல்லாரும் மாட்டுவோமே, அந்த தப்பை எல்லா கட்சிக்காரனும் பண்ணியிருக்கானே. ஸோ அந்த கட்சி எந்தெந்த கட்சி சப்போர்ட் பண்ணியிருக்கோ அந்தந்த கட்சிங்க தான் இங்கே செல்வி சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், செல்வி போயிட்டு இபிஎஸ்ஸை போய் மீட் பண்ண போனால் இபிஎஸ் பார்க்கவே இல்லை. அவர் அங்கே கொடுத்துட்டு போங்கன்ட்டாங்க மனுவை. அண்ணாமலை போய் மீட் பண்ண போனால் அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குமா, சார்ஜ் ஷீட் போட்டோம் பார்க்கலான்ட்டார். ஏன்னா தீஸ் பீப்புள் நோஸ் வெரி வெல் இது பக்கா ஃப்ராடு, இது பக்கா ஃப்ராடு. அந்த கலவரத்தில் ஜெயினாக இருக்கக்கூடிய அதிமுகவோ பிஜேபி யாருமே கலந்துக்கல. ஸோ அவங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும், பாலகிருஷ்ணன் அப்படியே வந்து உட்கார வச்சு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருப்பாப்புல. என்ன காரணம்னா, கம்யூனிஸ்ட் இஸ் ஃபுல்லி இன்வால்வ் இந்த ரைட். பிசிக்கே சொல்லவே வேண்டாம். இன்ன வரைக்கும் இப்போல்லாம் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ஜ் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசிகே கூட வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துகிட்டு இருந்தா செல்வி. ஏனால் தே ஆர் மெயின்லி இன்வால்வ். திராவிடமணி எவெல்லாம் ரைட்டில் இன்வால்வ் ஆனானோ அவன்லாம் அவனுடைய ஆட்களை காப்பாற்றுறதுக்காக செல்வி கூட இருந்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. நாட் ஃபார் த மாணவி கேஸ். எல்லாருக்குமே தெரியும் இவ சித்தி கொடுமை, செத்துட்டா அந்த பொண்ணு, எல்லாருக்கும் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, அதை அப்படி கொடுமைப்படுத்திட முடியுமாலாம் கேட்குறாங்க இல்லைங்களா. ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வரலாறு பிரித்து எடுத்து பாருங்கள், ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது. பெத்த அம்மாவே பொண்ணை பிராத்தல் விட்ட கேஸ்லாம் இருக்குது. பெத்த அம்மாவே விட்றா அப்படின்னா இவ வளர்த்தவ தானே, இவ எந்த அளவுக்கு அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது அனுமானத்தை நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். ஸோ இந்த விஷயத்தை கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்தளவுக்கு கலவர வழக்கு என்பது வெளியில் வரும். ஸோ இந்த ஸ்கூல் மேலே இவங்க எல்லாம் போட்ட கரையை நீக்குவதற்காகவே அந்த மாணவி கேஸை சிபிஐக்கு கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. சிபிஐ கேட்டாங்கனால் நோபடி வில் பி ஸ்பேட் கண்டிப்பாக. ஏன்னா எதுக்கு வந்து தனி மனித விசாரணைலாம் இதுக்கு தேவை? இதுக்கப்புறம் யார் ஹையர் மோஸ்ட் அத்தாரிட்டி சிபிசிஐடிக்கு மேலே? சிபிஐ தான். சிபிஐட்ட கேட்போம், சிபிஐ வந்து அவங்க ஒரு என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்ஸை கொடுக்கட்டும் அப்படின்னு தான் ஸ்கூல் தரப்பு நினைக்கிறார்கள். ஸோ இந்த ஸ்கூல் மேலே செல்வி போட்ட கரையெல்லாம் துடைப்பதற்காகவே, செல்வியின் தரப்பு போட்ட கரைகள்லாம் துடைப்பதற்காகவே ஸ்கூல் தரப்பு இந்த வழக்கை சிபிஐ கேட்க மிகவும் காத்திருக்கிறார்கள். சிபிஐ அவங்க கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நமக்கு தெரியுது. சிபிஐ கேட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் நெஞ்சம் எதுவுமே தெரிலப்பா, கொஞ்சம் மிடலாக யோசிக்கலாம், என்னன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கோமே அப்படின்னு நினைக்கிறார்கள் கூட இந்த மாணவி வழக்கை சிபிஐ விசாரிக்கும் பொழுது மிக தெளிவாக வெளியே சொல்லுவாங்க, இந்த செல்வி தான் முழுக்க மனத்தக்கலைக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போது செல்விக்கு வந்து தண்டனை மிக பெருசாக கிடைக்கும், மாணவி வழக்கிலேன்னு சொல்லலாம். அது மீறி கலவர வழக்கு என்பது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா அதுதான் மெயின் பிக்சரே, அதுதான் மெயின் படமே. அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து அந்த படம் செம த்ரில்லர் படமாக இருக்கும்.
அந்த கலவர வழக்கு சார்ஜ் ஷீட் போடுறப்பவும் இல்லை கலவர வழக்கை சிபிஐ கேட்டு சிபிஐ விசாரிக்கும் பொழுதும் அப்படி சிபிஐ வந்து அந்த கலவர வழக்கு சம்பந்தமாக இங்கே அரெஸ்ட் பண்ணக்கூடிய பல பேராக இருக்கட்டும், ரிமாண்ட் பண்ணுற பல பேராக இருக்கட்டும், சிபிஐ விசாரணை கூட்டு போய் வச்சு செய்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற ஃபீல் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இப்போ பார்த்தால ஒரு டீசர் தான் மக்களே. இன்னும் ட்ரைலர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது. கலவர வழக்கு தான் கள்ளக்குறிச்சி கேஸ் ட்ரைலர் அண்ட் மெயின் பிக்சர். நான் திருப்பி சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து ரவிக்குமார் அவர்கள் கேட்டிருந்தாங்கனால் இந்த கலவரம் நடந்திருக்காது. இந்த கலவரத்தை நடத்திட்டாங்க. இது நடத்தினதுக்கப்புறம் இனிமேல் தானே இந்த கலவரத்தை பற்றின விசாரணையே இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ எப்படி எல்லார் முகத்திலையும் கிழிய போகுது, எத்தனை கட்சி உடைய போகுது, எத்தனை கட்சி தெருல நாரப்போகுது, எத்தனை கட்சிக்கார அரெஸ்ட் ஆக போகிறான், எத்தனை கட்சி தலைவர்கள் அரெஸ்ட் ஆக போகிறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.